Hi friends, வணக்கம் வந்தனம் வெல்கம் டு ரமேஷ் ஆர்டிசி யூடியூப் சேனல். நான் தான் உங்க ரமேஷ் ப்ரோ. சோ டுடே டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆவரேஜ் தான் பார்க்க போறோம். சோ டாபிக்ல போகலாமா फ्रेंड्स? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, find out the average of 2 4 6 8 10 12 14. சோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் அப்படினா இந்த குத்துக்கூடிய நம்பர் சீரிஸ் வந்து பார்க்கணும். சோ அந்த நம்பர் வந்து அடுத்தடுத்த நம்பர் நேச்சுரல் நம்பரா இருக்கான்னு பார்க்கணும். 1 2 3 4 5 இப்படி வந்து நேச்சுரல் நம்பரா இருக்கான்னு பார்க்கணும். இல்லனா ஈவன் நம்பர் சீரிஸா இருக்கான்னு பார்க்கணும். இரட்டைப்படை எண்கள் தொடர்வரிசையா இருக்கான்னு பார்க்கணும். 2 4 6 8 10 இப்படி இருக்கான்னு பார்க்கணும். இல்லனா ஒற்றைப்படை ஆறு நம்பர் சீரிஸா இருக்கான்னு பார்க்கணும். 1 3 5 7 9 இப்படி இருக்கான்னு பார்க்கணும். புரியுதா? இல்லனா இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது, இப்படிதான் ஸ்டார்ட் ஆகணும் அவசியம் இல்ல. இப்படி ஸ்டார்ட் ஆகலாம். இந்த நம்பர் அடுத்தடுத்தா இருந்தா போதும். 5 6 7 8 நம்பர் எப்படி இருக்கு? வரிசையா இருக்கு பாத்தீங்களா? அதனால ஈவன் நம்பர் 2ல தான் ஸ்டார்ட் ஆகணும் அவசியம் இல்ல. இப்படியே ஸ்டார்ட் ஆகணும். 6 8 10 12 இப்படி ஈவன் நம்பர் சீரிஸ் அடுத்தடுத்த நம்பரா இருக்கணும். ஆறு நம்பர் சீரிஸ் அடுத்தடுத்த நம்பரா இருக்கணும். இப்படிலாம் நம்பர் வந்து இருந்துச்சு அப்படின்னா எப்படி என்ன செய்யணும்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சுவலா ஆவரேஜ்க்கு ஃபார்முலா என்னது? நம்ம நார்மலா ஆவரேஜ் எப்படி முடிப்போம்? ஆவரேஜ் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் observations by total observation. இதான ஃபார்முலா. ஆவரேஜ் ஃபார்முலா sum of observation by total observation. இதான் ஃபார்முலா. சோ என்ன செய்வோம்? நம்ம அவளை நம்ம ஆட் பண்ணுவோம். ரைட்டா? ஆட் பண்ணுங்க. 2 + 4 6 6 + 6 12 12 + 8 20 20 + 10 30 30 + 12 42 42 + 14 56 போட்டு பை போட்டு டோட்டல் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாப்போம். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7. so 7 ஆட் டிவைட் பண்ணுவோம். 1 7 is 7 8 7s are 56 8 இப்படி சொல்லி ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்வோம். கரெக்ட்டா? ஆனால் நம்பர்ஸ் வந்து இதே மாதிரி ஆறு நம்பர் சீரிஸாவோ ஈவன் நம்பர் சீரிஸாவோ, அதாவது கான்சிக்யூட்டிவ் ஆறு நம்பர் சீரிஸாவோ கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் சீரிஸாவோ இல்ல நேச்சுரல் நம்பர் சீரிஸாவோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க இப்படி ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண வேண்டாம். பார்க்கணும் அந்த சீரிஸ. சென்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் இது ஆவரேஜ். சோ இதுல சென்டர்ல எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 பேஜ், லாஸ்ட் 3 பேஜ். சென்டர்ல என்ன நம்பர் இருக்கு? 8. சோ அதுதான் இந்த சீரிஸ் உடைய ஆவரேஜ். ஓகேயா? சோ டைரக்ட்டா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாம क्वेश्चन பார்த்தோம்னா நம்ம நிச்சயமா ஆன்சர் பண்ண முடியும். சோ அதுக்கு கண்டிஷன் என்னது? அந்த சீரிஸ் வந்து ஈவன் நம்பர் சீரிஸ், கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் சீரிஸா இருக்கணும். அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்கள் தொடர்வரிசையா இருக்கணும். இல்லனா கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் சீரிஸா இருக்கணும். அடுத்தடுத்த ஒற்றை படை எண்களின் வரிசையாக இருக்கணும். இல்லனா நேச்சுரல் நம்பர் சீரிஸ் இயல் எண்களின் வரிசையாக இருக்கணும். புரியுதா? இப்படி இருந்துச்சு அப்படின்னா சென்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் ஆவரேஜ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்படி ஒரு சீரிஸ் இருக்கு. 4 5 6 7 8 இருக்கு. இந்த சீரிஸ் உடைய ஆவரேஜ் என்னது? நம்பரை பார்க்கணும். எப்படி இருக்கு? வரிசையா இருக்கா இல்லையா? கான்சிக்யூட்டிவா இருக்கு. சோ கான்சிக்யூட்டிவா இருந்தா இது சென்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் இது ஆவரேஜ். சோ இந்த சீரிஸ் உடைய ஆவரேஜ் எவ்வளவு फ्रेंड्स? 6. இப்போ இன்னொரு நம்பர் சீரிஸ் இருக்கு. 7 9 11 12 13 15 17 இருக்கு. இப்போ இதோட ஆவரேஜ் பார்க்கணும். இப்போ ஆவரேஜ் பார்க்கும்போது சென்டர் 7 9 11 வரிசையா இருக்கு. கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பரா இருக்கு. அதாவது அடுத்தடுத்த ஒற்றை படை எண்களினுடைய வரிசையா இருக்கு. இப்படி இருந்தா என்னது? ஆவரேஜ் என்னது? சென்டர்ல உள்ள நம்பர் தான் ஆவரேஜ். சோ சென்டர்ல பார்த்தா இந்த சென்டர்ல எத்தனை நம்பர் இருக்கு? 11 இருக்கு 13 இருக்கு. அப்படிதானே? சோ இது ரெண்டுக்கு சென்டர் எதுன்னு பார்க்கணும். சோ 11க்கு 13க்கு சென்டர் நம்பர் எவ்வளவு फ्रेंड्स? 12 தானே? சோ இந்த சீரிஸ் உடைய ஆவரேஜ் எவ்வளவு फ्रेंड्स? 12. புரியுதா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन உடைய மெத்தட். ஓகேயா? சோ செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம் फ्रेंड्स. फ्रेंड्स செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். find the average of all odd numbers from 1 to 45. சோ போன क्वेश्चनல அந்த சீரிஸ கொடுத்துருவாங்க வரிசையா. சீரிஸ்ல ஆட் நம்பர் சீரிஸ் கொடுத்திருந்தாங்கன்னா சென்டர்ல உள்ள நம்பரை நம்ம ஆவரேஜ்னு எடுத்துடலாம். ஆனா இங்க சீரிஸ் கொடுக்கல. என்ன கொடுத்தாங்க? 1ல இருந்து 45 வரை நம்பர் வரிசையா இருக்கு. அதுல உள்ள என்ன நம்பர் ஆவரேஜ்? ஆட் நம்பர் சீரிஸ்க்குள்ள ஆவரேஜ் மட்டும் கண்டுபிடிக்கணுமா? புரியுதா? சோ 1 ல இருந்து 45 வரை அப்படினா என்னன்னா ஆட்
ஆட் நம்பர் வந்து சொல்லுங்க 1 3 5 7 அப்படி போயிட்டே இருக்கும் எது வர 45 என்ன நம்பர் தான் ஆட் நம்பர் தான் சோ இதுல நம்ம சென்டர் நம்பர் அஞ்சினோம் கண்டுபிடிச்சாதான் ஆவரேஜ் கண்டுபிடிக்க முடியும் சோ ஆனா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படிதானே சோ இதுல இவ்வளவு 1 ல இருந்து 45 வரை எழுதி அதுல சென்டர் நம்பர் கண்டுபிடிக்கிறது விட இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு என்ன ஷார்ட்கட் இருக்கு பாருங்க ஆடு ODD ஆடு நம்பர் ஒற்றைப்படை இப்படி ஒற்றைப்படை ஆடு நம்பருடைய ஆவரேஜ் கேட்டு क्वेश्चन கொடுத்திருப்பாங்க 1 ல இருந்து 45 வரை இல்லனா 1 ல இருந்து 100 வரை அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா என்ன செய்யணும் ஆடு நம்பர் +1/2 இதான் ஃபார்முலா சோ ஆடு நம்பர் தான் என்னென்ன ஆடு நம்பர் இந்த சீரிஸ் கொடுத்திருக்காங்களா 1 ல இருந்து 45 வரை இதுல உள்ள லாஸ்ட் ஆடு நம்பர் அந்த லாஸ்ட் ஆடு நம்பர் கூட 1 கூட்டணும் அத 2 ஆல வகுக்கணும் சோ லாஸ்ட் ஆடு நம்பர் இங்க எவ்வளவு फ्रेंड्स 45 45 அது கூட எதை கூட்டணும் 1 கூட்டி பை 2 ஆல வகுக்கணும் என்ன கேட்டிருந்தா ஆவரேஜ் ஆஃப் ஆல் ஆட் நம்பர்ஸ் அப்படி கேட்டிருந்தா புரியுதா from 1 to 45 சோ இதுல உள்ள ஆட் நம்பரை லாஸ்ட் ஆட் நம்பரை கூட 1 கூட்டிட்டு அத 2 ஆல டிவைட் பண்ணனும் சோ டிவைட் பண்ணா ஆன்சர் வரும் 45 கூட 1 ஆட் பண்ணா 46 46 2 ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு फ्रेंड्स 23 ல ஆவரேஜ் சப்போஸ் क्वेश्चनல find the average of all odd numbers from 1 to 45 க்கு பதிலா find the average of all ஆடுக்கு பதிலா ஈவன் நம்பர்ஸ் கொடுத்திருந்தா ஆடுக்கு பதிலா என்ன கொடுத்திருப்பாங்க சில நேரத்துல ஈவன் நம்பர்ஸ் from 1 to 45 அப்படி கொடுத்திருந்தாங்க நினைச்சீங்க பாருங்க ஆடுனா லாஸ்ட் ஆட் நம்பரை 1 கூட்டி 2 ஆல டிவைட் பண்ணனும் இதே இது ஈவன் நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா லாஸ்ட் ஈவன் நம்பரை 2 கூட்டி 2 ஆல டிவைட் பண்ணனும் சோ 1 ல இருந்து 45 வரை இந்த சீரிஸ்ல லாஸ்ட் ஈவன் நம்பர் இரட்டைப்படை என்னது 44 44 தானே சோ அந்த 44 ஈவன் நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா 2 வை ஆட் பண்ணனும் ஆட் நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா எதை ஆட் பண்ணுவோம் 1 ஆட் பண்ணுவோம் இதே இது ஈவன் நம்பர்னா 2 வை ஆட் பண்ணி எதை டிவைட் பண்ணனும் 2 ஆல டிவைட் பண்ணனும் சோ என்ன வரும் 44 கூட 2 ஆட் பண்ணா 46 அத 2 ஆல டிவைட் பண்ணோம்னா 1 2 இது 2 4 1 2 6 அப்பவே ஆன்சர் தான் கிடைக்கும் 23 தான் கிடைக்கும் புரியுதா फ्रेंड्स எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் फ्रेंड्स third question பார்க்கலாம் calculate average of cubes of first 9 natural numbers முதல் 9 இயல்களுடைய கியூப் உடைய ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் சோ முதல் 9 நம்பர் எதெல்லாம் நேச்சுரல் நம்பர் சொல்லுங்க 1 2 3 அப்படி பேட்டு எத்தனை நம்பர் வர 9 நம்பர் இந்த நம்பருடைய எது கியூப்ஸ் சோ 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் 9 கியூப் இந்த நம்பர்ஸ் உடைய ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் சோ क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க கியூப் னு கொடுத்திருக்காங்க சோ கியூப் னு கொடுத்தத பாருங்க s கியூப் னு போட்டுருக்காங்க இதான் ஃபார்முலா சோ கியூப் னு கொடுத்தா ஃபார்முலா என்னது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு n * n + 1 whole square by 4 இதுதான் ஃபார்முலா சோ என்ன ஃபார்முலா கியூப் கொடுத்தா n * n + 1 whole square by எவ்வளவு 4 இதுதான் ஃபார்முலா சோ இது என்னங்கிறது என்னது லாஸ்ட் நம்பர் எவ்வளவு 9 நம்பர் தானே 9 நேச்சுரல் நம்பர்ஸ் சோ என்னங்கிறது எவ்வளவு 9 சோ என்னக்கு பதிலா 9 போட்டா என்ன கிடைக்கும் फ्रेंड्स 9 9 + 1 எவ்வளவு 10 whole square by எவ்வளவு फ्रेंड्स 4 இப்போ சொல்லுங்க 9 10 ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு फ्रेंड्स 100 by எவ்வளவு இருக்கு 4 ஒரு 4 4 25 4 100 1 4 is 4 25 4s are 100 25 ஐயும் 9 ஐயும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்துரும் 9 5s are 45 remaining 4 9 2s are 18 18 கூட 4 ஆட் பண்ணா 22 so answer 225 புரியுதா so next question பார்க்கலாம் friends fourth question பார்க்கலாம் calculate average of squares of first 9 natural numbers so முதல் 9 natural numbers உடைய squares உடைய average என்ன கண்டுபிடிக்கணும் so முதல் 9 natural number எடுக்கலாம் 1 2 3 அதே மாதிரி 9 வரை இந்த natural numbers first 9 natural numbers உடைய squares உடைய என்ன கண்டுபிடிக்கணும் average கண்டுபிடிக்கணும் சரியா so இது கண்டுபிடிக்க ஃபார்முலா எது அப்படினா n + 1 * 2n + 1 by 6 அது எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சு அப்படி பாப்பீங்க அப்படிதானே சோ லாஸ்ட் தேர்ட் क्वेश्चन நம்ம என்ன பார்த்தோம் இங்க ஸ்கொயர்ஸ்க்கு பதிலா வந்துச்சு கியூப்ஸ் வந்துச்சு சோ கியூப்ஸ் வந்தது அப்படினா ஆவரேஜ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன சொல்லிருந்தேன் n * n + 1 the whole square by 4 அப்படி சொல்லிருந்தேன் சோ அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு
இதே இது ஸ்கொயர்ஸ் வந்து என்ன ஃபார்முலா சொல்றேன் n plus 1 into 2n plus 1 by 6 இந்த ஃபார்முலா எப்படி இருந்துச்சு எப்படினா ஏற்கனவே நம்ம நம்பர் சிஸ்டத்துல படிச்சிருக்கோம் ஸ்பெஷல் சீரிஸ் நம்பர் சிஸ்டத்துல ஸ்பெஷல் சீரிஸ்ல படிச்சிருக்கோம் என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம் sum of squares of natural numbers sum of cubes of natural numbers அதுக்கு ஃபார்முலா என்னது ஃபர்ஸ்ட் கவனிங்க cube ஆனதா 1 cube plus 2 cube plus 3 cube இப்படி n cube வர sum cube உடைய sumக்கு ஃபார்முலா என்ன பார்ப்போம் n into n plus 1 by 2 the whole square இது வந்து எதுக்குள்ள ஃபார்முலா sumக்குள்ள ஃபார்முலா cubeக்குள்ள sumக்குள்ள ஃபார்முலா ஆனால் நமக்கு தேவையானது போன क्वेश्चनல cubeக்குள்ள ஆவரேஜ் தான் தேவை சோ ஆவரேஜ் ஆக்சுவலா ஆவரேஜ்க்கு ஃபார்முலா என்னது sum of சொல்லுங்க sum of observation by total observation இதுதான் ஃபார்முலா so sum of observation cubes க்கு sumனா இதுதானே so sum of observation நமக்கு என்னது ஃபார்முலா n into so ஸ்கொயர் இது கூண்டுடா so n க்கு ஸ்கொயர் உண்டு so n ஸ்கொயர் n plus 1 க்கு ஸ்கொயர் உண்டு so n plus 1 the whole square 2 க்கு ஸ்கொயர் உண்டு so 4 இது வந்து sum of observation by total observation என்னது எத்தனை நம்பர் இருக்கு so இந்த சீரிஸ்ல மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு n நம்பர்ஸ் இருக்கு so by n கரெக்ட்டா இதுல ஒரு எண்ணம் ஆயிடும் கேன்சல் ஆயிடும் so ஆன்சர் ஆவரேஜ் ஆஃப் cube of natural numbers என்ன கிடைக்கும் n into n plus 1 the whole square by 4 ன்னு கிடைக்கும் இதனால தான் போன क्वेश्चनல ஆவரேஜ் ஆஃப் cubes க்கு இந்த ஃபார்முலா n into n plus 1 the whole square by 4 ன்றத நம்ம செஞ்சோம் யூஸ் பண்ணோம் புரியுதா சோ இது எதுக்கு சொல்லி தரேன்னா இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு அப்படினா நம்ம ஈஸியா எழுதலாம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு தான் சொல்லி தரேன் இதே மாதிரி இந்த क्वेश्चन கொடுக்காங்க ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் சோ உங்களுக்கே தெரியும் அதே ஸ்பெஷல் சீரிஸ்ல sum of squares க்கு ஃபார்முலா என்னது 1 square plus 2 square plus 3 square plus etc plus n square equal to what's the formula சொல்லுங்க n into n plus 1 into 2n plus 1 by 6 இது வந்து sum of observation squares க்கு கரெக்ட்டா நமக்கு தேவையானது average of squares so average ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் average ஃபார்முலா என்னது sum of observation by total observation sum of observation எவ்வளவு squares க்கு sum வந்து இதானே n into n plus 1 into 2n plus 1 by 6 இது sum of observation by என்னது total observation இதுல total observation மொத்த நம்பர் எவ்வளவு இருக்கு n so by n so இந்த என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் so average of squares க்கு ஃபார்முலா என்ன फ्रेंड्स n plus 1 into 2n plus 1 by 6 இப்படி தான் ஸ்கொயர்ஸ் வந்தா ஆவரேஜ் க்கு ஃபார்முலா இது அப்படி சொல்லி வந்துச்சு புரியுதா फ्रेंड्स so இது ஞாபகத்துல வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டானே so ஆன்சர் இப்போ நமக்கு என்ன தேவை n தான் தேவை அப்படிதானே சோ n இங்க எவ்வளவு நேச்சுரல் நம்பர் फ्रेंड्स 9 நேச்சுரல் நம்பர் சோ n க்கு பதிலா 9 போடுங்க சோ 9 plus 1 எவ்வளவு வரும் 10 இங்க n க்கு பதிலா 9 தான போடுவீங்க 9 2s are 18 18 கூட 1 ஆட் பண்ணா 19 பை எவ்வளவு फ्रेंड्स இருக்கு 6 மில் கேன்சல் பண்ணுங்க கேன்சல் பண்ணா என்ன फ्रेंड्स வரும் 3 2s are 6 5 2s are 10 கரெக்ட்டா so இத நீ மல்டிப்ளை பண்ணிட்டு 3 ஆல டிவைட் பண்ணனும் so 5 9s are 45 to 5 remaining 4 1 5 is 5 5 கூட 4 ஆட் பண்ணா 9 so 95 by 3 so இத ரெண்டையும் கேன்சல் பண்ணா நமக்கு கிடைச்ச ஆன்சர் 1 3 is 3 3 3s are 9 1 3 is 3 remaining எவ்வளவு 2 so இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு இந்த 2 கூட 0 சேரணும் so 20 எத்தனை 3 இருக்கு 6 3s are 18 மறுபடியும் 2 வருது 0 சேருது 20 சோ அதுல 6 3s are 18 என்ன ஆயிட்டு இருக்கும் போயிட்டே இருக்குமா சோ போயிட்டே இருந்தா நெக்ஸ்ட் நம்பர் 5 ஓட 6 தான் வரும் மறுபடியும் சோ 5 விட கூட வரும்போது 5 விட கூட வந்துச்சுனா அது இந்த நம்பரோட சின்ன ஒண்ணே ஆட் பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும் சோ ஆன்சர் என்ன வரும் சோ 31.67 இது ஆன்சர் புரியுதா फ्रेंड्स சோ இது வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிதானே கியூப் வந்தாலும் தான் ஸ்கொயர் வந்தாலும் சோ நெக்ஸ்ட் क्वेश्चन फ्रेंड्स fifth question what will be the average of first 9 multiples of 5 இப்படி क्वेश्चनல மல்டிபிள்ங்கற வேர்ட் வந்துருந்துச்சு அப்படினா எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஃபார்முலா பாருங்க மல்டிபிள் வந்துச்சுனா நம்பர் இன்டு மல்டிபிள் பிளஸ் 1 by 2 இதான் ஃபார்முலா என்னது ஃபார்முலா நம்பர் இன்டு மல்டிபிள் பிளஸ் 1 by 2 சோ நம்பர் இங்க நம்பர் எவ்வளவு 9 நம்பர் வந்து எவ்வளவு 9 மல்டிபிள் எதோட மல்டிபிள் ஆஃப் 5
So multiple வந்து இங்க எவ்வளவு 5. So multiple பதிலா 5 plus 1 by என்ன போடணும் 2. So இப்ப சொல்லுங்க 9 5 plus 1 friends எவ்வளவு வரும் 6 by 2. 1 2 is 2. 3 2s are 6. Answer 9 3s are 27. புரியுதா? So 9 multiples of 5 அதோட average எவ்வளவு friends 27. Next question பார்க்கலாம் friends. Friends, sixth question பார்க்கலாம். Of the three numbers, second is twice the first, also thrice the third. If average of three numbers is 44, the largest number is dash. That question. So question என்ன கொடுத்திருக்காங்க? three numbers இருக்காம். So அந்த three number எடுத்துக்கலாம். X, Y, Z. three number இருக்கு. Next என்ன கொடுத்தாங்க? Second is அதாவது செகண்ட் நம்பர் y இருக்குல்ல y is equal to second is twice the first நம்பர் உடைய twice ஆ இருக்கும். So y equal to என்ன கொடுத்திருக்காங்க 2x கொடுத்திருக்காங்க. And also thrice the third அதே செகண்ட் நம்பர் y thrice the அதாவது மூணு மடங்கா இருக்கு. thrice the third மூணாவது நம்பர் z உடைய மூணு மடங்கா இருக்கா. அப்படினா நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. if average of 3 number is 44. So இந்த 3 number உடைய என்ன கொடுத்திருக்காங்க average கொடுத்திருக்காங்க. எவ்வளவு average 44. So 3 number average என்னது மூணு நம்பரையும் கூட்டி 3 ஆல டிவைட் பண்ணனும். அதானே average. So x plus y plus z. So மூணு நம்பரையும் கூட்டி 3 ஆல டிவைட் பண்றோம். இதுக்கு பேர் தான் இது average. இந்த average is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க 44 கொடுத்திருக்காங்க. கொடுத்தது the largest number is dash. இந்த மூணுல எது largest number எவ்வளவு அத கேட்டாங்க. சோ நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. y is equal to first என்ன கொடுத்திருக்காங்க 2x கொடுத்திருந்தாங்களா. சோ இதுல இருந்து x கண்டுபிடிங்க. சோ x is equal to என்ன வரும் மேல உள்ள மல்டிப்ளிகேஷன் 2 ஈக்குவல் க்கு வரும்போது டிவிஷன் 2 ஆ மாறிடும். சோ x is equal to y by 2. சோ x உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதுல இருந்து z வேல்யூ கண்டுபிடிங்க. z equal to இந்த மல்டிப்ளிகேஷன் 3 ஈக்குவல் க்கு இந்த சைடு வந்து டிவிஷன் 3 ஆயிடும். சோ z equal to y by 3. கரெக்ட்டா? இப்போ இந்த வேல்யூஸ் எடுத்து இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணுங்க. x எவ்வளவு x equal to எவ்வளவு y by 2 plus y equal to y தான் plus z equal to என்ன இருக்கு y by 3 by கீழ இருக்கு 3 is equal to எவ்வளவு फ्रेंड्स இருக்கு 44. கரெக்ட்டா 44. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படினா சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் கிடைக்கும். சோ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நீங்க என்ன செய்வீங்க இந்த கீழ உள்ள இந்த மூணு நம்பருக்கும் LCM எடுப்பீங்க. சோ 2 1 3 இந்த மூணுக்கு LCM என்னது 6. கரெக்ட்டா LCM வந்து 6. சோ 6 வரணும்னா கீழ 6 வரணும்னா எதால மல்டிப்ளை பண்ணனும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். சோ கீழ 3 ஆல மல்டிப்ளை பண்ணா மேலே எதால மல்டிப்ளை பண்ணனும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். சோ மேலே 3 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 3y. கீழ 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 6. கரெக்ட். ஓகே. இங்க கீழ 6 வரணும்னா எதால மல்டிப்ளை பண்ணனும் 6 ஆல. சோ கீழ 6 ஆல மல்டிப்ளை பண்ணா மேலே எதால மல்டிப்ளை பண்ணனும் 6 ஆல. சோ y 6 ஆல மல்டிப்ளை பண்ணா 6y. கீழ 6. சோ இங்கேயும் by 6 இங்கேயும் by 6. இங்கேயும் LCM 6 வரும். எதால மல்டிப்ளை பண்ணனும் 2 ஆல. சோ மேலே 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். சோ 2 into y 2y. கீழ 3 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 6. சோ இங்கேயும் by 6 இங்கேயும் by 6 இங்கேயும் by 6. சோ காமனா by 6 போடுறோம். கரெக்ட்டா? is equal to இங்க எவ்வளவு இருக்கு 44. இந்த டிவிஷன் 3 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது எதா மாறிடும் மல்டிப்ளிகேஷன் 3 ஆ மாறிடும். கரெக்ட்டா? புரியுதா? இந்த டிவிஷன் 3 அந்த சைடு போகும்போது எதா மாறிடும் மல்டிப்ளிகேஷன் 3 ஆ மாறிடுச்சு. இப்போ கவனிங்க 3y 6y எவ்வளவு 9y. 9y 2y எவ்வளவு 11y. 11y is equal to இங்க என்ன இருக்கு 44 இன்று இந்த டிவிஷன் 6 அந்த சைடு போகும்போது எதா மாறிடும் மல்டிப்ளிகேஷன் ஆ மாறிடும். சோ 6 3s are 18 6 3 18. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 1 11 11 4 11 44. கரெக்ட்டா? சோ y is equal to 4 18 பெருக்குங்க என்ன ஆன்சர் வரும் 8 4 32 2 மீதி 3 1 4 4 4 3 தான் 7. கரெக்ட்டா? 8 4s are 32 2 remaining 3 1 4 is 4 4 கூட 3 ஆட் பண்ணா 7. சோ y is equal to நமக்கு என்ன फ्रेंड्स கிடைக்கும் 72 கிடைக்கும். கரெக்ட்டா? இப்போ நமக்கு தேவைது the largest number எதுன்னு கேக்குறாங்க. மூணு நம்பர் இருந்துச்சு என்ன நம்பர்லாம் x y
z இந்த மூணு நம்பர்ல எது லார்ஜஸ்ட் நம்பர் சோ ஃபர்ஸ்ட் x எவ்வளவுன்னு பார்க்கலாம் x is equal to என்னது y ங்கற நம்பரை எதால டிவைட் பண்ணனும் 2 ஆல டிவைட் பண்ணனும் y ங்கற நம்பர் எவ்வளவு 72 அத 2 ஆல டிவைட் பண்ணா 36 x கண்டுபிடிச்சாச்சா நெக்ஸ்ட் z க்கு என்ன z equal to என்ன இருக்கு y by 3 y ங்கற நம்பரை 3 ஆல டிவைட் பண்ணனும் சோ y ங்கற நம்பர் 72 72 ஆ 3 ஆல டிவைட் பண்ணா வரும் 2 3s are 6 remaining 1 12 ல 4 3s are 12 so x ங்கற நம்பர் 36 y ங்கற நம்பர் 72 z ங்கற நம்பர் 24 நமக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்கான் the largest number is so largest number 36 ஆ 72 ஆ 24 சொல்லுங்க 72 so அதான் ஆன்சர் புரியுதா फ्रेंड्स நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் फ्रेंड्स லாஸ்ட் क्वेश्चन அதாவது 7th क्वेश्चन பார்க்கலாம் the average of four positive integer is 73.5 the highest integer is 108 lowest is 29 the difference between remaining two integer is 15 which of the following is the bigger of remaining two integers இதான் क्वेश्चन சோ மொத்தம் 4 integer நம்பர் இருக்கு அது எப்படி எடுத்துக்கலாம் நாம a b c d ன்னு வெச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க average of four positive integer is 73.5 the 4 நம்பருடைய average வந்து 73.5 சோ average னா என்னது 4 நம்பரையும் கூட்டி 4 ஆல டிவைட் பண்ணனும் அதான் average சோ 4 நம்பரையும் கூட்டி 4 ஆல டிவைட் பண்ணுவோம் a b c d கூட்டி 4 ஆல டிவைட் பண்றோம் பண்ணா is equal to எவ்வளவு फ्रेंड्स 73.5 average next என்ன கொடுத்திருக்காங்க the highest integer is 108 so இந்த 4 நம்பர்ல highest number last number highest வெச்சுக்கோங்க so d வந்து எவ்வளவு 108 தான் lowest is 29 இது lowest number a வெச்சுக்கோங்க a வந்து எவ்வளவு 29 புரியுதா so largest number d வந்து எவ்வளவு 108 largest number d வந்து 108 வெச்சுக்கோங்க plus b யும் தெரியாது c யும் தெரியாது வெச்சுக்கோங்க a lowest number எவ்வளவு 29 so a க்கு பதிலா 29 போட்டாச்சு கரெக்ட்டா by என்ன இருக்கு 4 இருக்கு equal to என்ன இருக்கு फ्रेंड्स 73.5 இருக்கு இந்த இடையில உள்ள இந்த b நம்பரும் தெரியாது c நம்பரும் நமக்கு தெரியாது அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க the difference between remaining two integer remaining இருக்கக்கூடிய b and c இந்த two integers உடைய difference எவ்வளவா 15 so b to c க்கும் difference 15 so என்ன செய்வீங்க b minus c b க்கு c difference எவ்வளவு फ्रेंड्स 15 வெச்சுக்கோங்க b is equal to என்ன இருக்கு 15 இந்த minus c அங்க போகும்போது நாவும் plus c புரியுதா சோ b உடைய வேல்யூ எவ்வளவு 15 plus c சோ a க்கு பதிலா lowest number 29 போட்டாச்சு d க்கு பதிலா largest number 108 போட்டாச்சு b க்கு பதிலா b is equal to friends 15 plus c சோ இந்த b க்கு பதிலா நான் என்ன போட போறேன் 50 plus c போட போறேன் கரெக்ட்டா சோ a க்கு போட்டாச்சு b க்கு போட்டாச்சு d க்கு போட்டாச்சு ரிமைனிங் என்ன இருக்கு இன்னொரு c இருக்கா சோ அந்த c க்கு பதிலா அதே c ஐ போடுறோம் சோ ஆல்ரெடி என்ன இருக்கு ஒரு c இருக்கு இப்போ இதுல ஒரு c போடுவோம் சோ c plus c எத்தனை c 2c சோ இங்க என்ன வரும் 2c வரும் கரெக்ட்டா 2c சோ இங்க இடங்களான மேல 2c சோ நம்பர்லாம் ஆட் பண்ணுங்க 29 கூட 15 ஆட் பண்ணா எவ்வளவு 44 கரெக்ட்டா 44 கூட 108 ஆட் பண்ணா எவ்வளவு 152 பிளஸ் இங்க என்ன இருக்கு 2c 2c கரெக்ட்டா 2c by is equal to இந்த division 4 equal to அந்த சைடு போகும்போது என்ன ஆகும் மல்டிப்ளிகேஷன் 4 ஆ மாறுமா சோ 4 ஐயும் 73.5 ஐயும் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு 5 4s are 20 20 க்கு 0 இங்க ஒரு பாயிண்ட் இருக்குனால அந்த 0 போயிடும் ரிமைனிங் 2 4 3s are 12 12 கூட 2 ஆட் பண்ணா 14 14 க்கு 4 ரிமைனிங் 1 7 4s are 28 28 கூட அந்த 1 ஆட் பண்ணா 29 so 294 நமக்கு தேவை c தானே so 2c is equal to the plus 152 அந்த சைடு போகும்போது எதா மாறிடும் minus 152 ஆ மாறிடும் so 294 ல இருந்து 152 ஆ மைனஸ் பண்ணா வரும் 4 ல இருந்து 2 ஆ மைனஸ் பண்ணா 2 9 ல இருந்து 5 ஆ மைனஸ் பண்ணா 4 2 ல இருந்து 1 ஆ மைனஸ் பண்ணா 1 இப்போ என்ன ஆகும் 1 2 is 2 7 2s are 14 1 2 is 2
சோ C is equal to எவ்வளவு கிடைக்கும் 71 ன்னு கிடைக்கும் கரெக்ட்டா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க which of the following is the bigger of remaining two number எது lowest number கிடையாது largest number கிடையாது remaining உள்ள 2 B C இந்த ரெண்டுல எது bigger B யா C யா எவ்வளவு சோ C எவ்வளவு கிடைச்சிருக்கு 71 கிடைச்சிருக்கு அதுல என்ன முடியும் B முடியுமா சோ B is equal to 15 plus C இருக்கு சோ C உடைய வேல்யூ எவ்வளவு 71 சோ 15 கூட 71 கூட்டினா எவ்வளவு 86 சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய B C இந்த ரெண்டுல எது bigger B தான் bigger எவ்வளவு bigger 86 சோ ரிமைனிங் உள்ள 2 ல bigger number is equal to எவ்வளவு फ्रेंड्स 86 அதுதான் ஆன்சர் புரியுதா நெக்ஸ்ட் ஹோம்வொர்க் செஷனுக்குள்ள போகலாமா फ्रेंड्स friends today homework the average of 5 consecutive odd positive integers is 9 the greatest one among them is dash option A 13 option B 3 option C 1 option D 7 சோ கரெக்ட்டான ஆன்சரை வொர்க் அவுட் பண்ணிட்டு மறக்காம நமக்கு ரிப்ளை பண்ணுங்க அது கரெக்ட்டா தப்பான்னு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க ஓகே फ्रेंड्स சோ டுடே நம்ம ஆவரேஜ்ல பார்ட் 1 முடிச்சாச்சு நெக்ஸ்ட் டே ஆவரேஜ்ல பார்ட் 2 வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் फ्रेंड्स அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரமேஷ் ப்ரோ சோ மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க பை